மக்களே கொஞ்சம் இங்க கவனிங்க. என்னடா இது தொடர்ச்சியா 6 மேட்ச்ல மண்ணை கவ்விக்கிட்டு வந்து நிக்கிறோமே, இனி நமக்கு விடிவு காலமே இல்லையான்னு தலையில துண்ட போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க தானே. அட நீங்க கவலையை விடுங்க நண்பர்களே. அந்த இங்கிலாந்து மண்ணிலேயே வச்சு அவங்களுக்கே தண்ணி காட்டி ஒரு மரண அடி அடிச்சு நம்ம இந்திய டீம் ஒரு செமகெத்தான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க பாருங்க. என்னங்க மேட்ச் அப்படியே கைவிட்டு போயிருச்சு. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சப்போ ஒரு மரண ஆக்ஷன் த்ரில்லர் படம் மாதிரி மேட்ச் அப்படியே திருப்பி ஜெயிச்சு காட்டி இருக்காங்க நம்ம பசங்க. இந்த 5 சிங்கம் மாதிரி ஹீரோக்கள் சேர்ந்துகிட்டு இங்கிலாந்து அவங்க சொந்த ஊர்லயே வச்சு எப்படி பொழந்து கட்டுனாங்கன்னு முழுசா கேளுங்க. ஆமாங்க மக்களே, அயர்லாந்துலயும் இங்கிலாந்துலயும் தொடர்ச்சியா 6 மேட்ச்ல அசிங்கமா கேவலமா தோத்துட்டு வந்த இந்திய டீம் ஒரு நாள் போட்டியில இப்படி ஒரு அமானுஷ்யமான மிராக்கில பண்ணுவாங்கன்னு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியே செம டஃப்பா நூலிழையில தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு மேட்சை நம்ம பசங்க எப்படி தட்டி தூக்குனாங்க தெரியுமா? வாங்கலேன், முழு விவரத்தையும் அப்படியே விலாவாரியா பார்த்துருவோம். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நண்பர்களே, நம்ம இந்திய டீம் இந்த மேட்ச்ல ஒரு தரமான மரண மாசான வெற்றியோட தான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 3 மேட்ச் இருக்கிற ஒரு நாள் போட்டி சீரீஸ்ல இப்ப நம்ம இந்திய டீம் 1-0 அப்படிங்கிற கணக்குல செம லீடிங்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. அயர்லாந்துல போய் 2 T20 மேட்ச்ல தோத்தோம், அப்புறம் இங்கிலாந்துல போய் 4 T20 மேட்ச்ல தோத்தோம். ஆக மொத்தம் 6 மேட்ச்ல மண்ண கவிட்டு ரொம்பவே தடுமாறி அப்படியே பிளட் பிரஷர் ஏத்துற அளவுக்கு செம டஃப்பா இருந்த முதல் ஒரு நாள் போட்டியில ஒரு வழியா ஜெயிச்சுட்டோம்ப்பா. ஆனா இந்த வெற்றி அவ்வளவு லேசா கிடைக்கல மக்களே. ஒரு கட்டத்துல இந்திய டீம் அப்படியே செமையா மாட்டிக்குச்சு. உள்ளுக்குள்ள அப்படியே உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பம் என்னவோ செமையாத்தான் இருந்துச்சு. நம்ம ரோஹித் விராட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்திய டீமோட ஸ்கோரை 149 ரன்னுக்கு கொண்டு போயிருந்தோம். அந்த சமயத்துல ரோஹித் மற்றும் விராட்டை தவிர வேற யாருமே அவுட் ஆகல. 149 ரன் வரைக்கும் நமக்கு வேற எந்த விக்கெட்டுமே விழல. அங்கிருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு வெறும் 110 ரன்கள் தான் தேவைப்பட்டுச்சு. அட இது என்ன பிரமாதம்! நம்ம பசங்க ஈஸியா தட்டி தூக்கிடுவாங்கன்னு எல்லாரும் காலரை தூக்கி விட்டுட்டு உட்கார்ந்து இருந்தோம். ஆனா அங்கதான் பாருங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். 80 ரன் அடிச்சு மரண மாஸ் காட்டின நம்ம கேப்டன் சுப்மன் கில் திடீர்னு உடம்புல தசை பிடிப்பு, அதாவது கிராம்ஸ் ஏற்பட்டதுனால ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி வெளியே போயிட்டாரு. என்னங்க இது அநியாயம்! இந்த மேட்ச்லயே டாப் 5 டாப் 6 பேட்ஸ்மேன்களை நம்ம இந்திய டீமுக்கே ஒரு மிகப்பெரிய தூணா ஒரு இடி மின்னல் வேக பேட்ஸ்மேனா நின்னதே நம்ம கேப்டன் சுப்மன் கில் தான். ஆனா பாலும் தசை பிடிப்பு வந்து அவரோட அந்த 80 ரன் இன்னிங்ஸ 100 ரன்னாவோ 150 ரன்னாவோ இல்ல மேட்ச முடிச்சு வைக்கிற ஒரு இன்னிங்ஸாவோ மாத்த முடியாம பண்ணிருச்சு. பாத்தீங்களா, உடம்புல வலி தாங்க முடியாம வேற வழியே இல்லாம 80 ரன்ல அவர் பெவிலியன் திரும்ப வேண்டியதாகிடுச்சு. சரி, அதுக்கப்புறமாவது ஒழுங்கா விளையாடுனாங்களான்னு பார்த்தா 157 ரன் இருக்கும்போது இந்தியாவுக்கு 3வது அடி விழுந்துச்சு. ஆமாங்க மக்களே, 149 ரன்னுக்கு 2 விக்கெட் இருந்த நாம சுப்மன் கில் காயம் காரணமா வெளியே போனதுக்கு அப்புறமா அடுத்த வெறும் 8 ரன்னுக்குள்ளேயே 3வது விக்கெட்டை விட்டுட்டோம். நம்ம ஸ்ரேயஸ் ஐயர், அதாவது ஒரு நாள் போட்டியோட வைஸ் கேப்டன். ஆனா இவர் 35 ரன்னுக்கு மேல தாண்டவே மாட்டேங்கிறாரு. அவரோட சொந்த தப்பால ரன் அவுட் ஆகி விக்கெட்டை தாராளமா தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, 160 ரன்லயே இந்தியாவுக்கு 4வது அடியும் விழுந்துச்சு பாருங்க. KL ராகுல் வெறும் ஒரு ரன்ல டக் அவுட் ஆகி அப்படியே கிளீன் போல்ட் ஆகி வெளியே போயிட்டாருங்க. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. வெறும் 11 ரன் கேப்ல 3 முக்கியமான பேட்ஸ்மேன்கள் பெவிலியனுக்கு நடைய கட்டிட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? 149 ரன்னுக்கு 2 விக்கெட்னு கெத்தா இருந்த நாம திடீர்னு சுப்மன் கில் ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி வெளியே போனாரு. 157 ரன்ல ஐயரும் போனாரு. 160 ரன்ல KL ராகுலும் போயிட்டாரு. அதாவது நம்ம சுப்மன், ஐயர், ராகுல் 3 பேரும் வெறும் 11 ரன் இடைவெளியில பெவிலியனுக்கு போயிட்டாங்க. இதுல சுப்மன் கில் அவுட் ஆகல. தசைப்பிடிப்புனாலதான் போனாருனாலும் நிலைமை செம மோசமாயிடுச்சு. ஆனா அந்த இக்கட்டான நேரத்துல கிரீஸ்குள்ள வாஷிங்டன் சுந்தரும் ஆக்சர் படேலும் ஜோடி சேர்ந்து நின்னாங்க பாருங்க. அங்கதான் மேட்சே மாறுச்சு. ஆமாங்க மக்களே, KL ராகுலுக்கு முன்னாடியே நம்பர் 5 இடத்துல வாஷிங்டன் சுந்தரை நாம உள்ள இறக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த T20 சீரீஸ்ல பேட்டிங்ல ஒண்ணுமே பண்ண முடியாம சொதப்புன நம்ம ஆக்சர் படேல் இந்த மேட்ச்ல பேட்டிங்ல புகுந்து விளையாடி அதிரடி காட்டி கடைசியில இந்திய டீமை ரொம்ப ஈஸியா வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இந்த வெற்றி நம்ம இந்திய டீமுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா நண்பர்களே? ஏன்னா நம்ம T20 சீரீஸ்ல 2 தொடர்ல அப்படியே வாரி வழங்கி தொடர்ச்சியா 6 மேட்ச்ல அசிங்கமா தோத்திருந்தோம். ஒருவேளை இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் போட்டியையும் நாம தோத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமா ஆகியிருக்கும். அப்புறம் இந்த ஒரு நாள் போட்டி சீரீஸையே கோட்டை விட்டுடுவோமோங்கிற பயமும் ஆபத்தும் நம்ம தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த மேட்ச்ல நம்ம சுப்மன் கில் ஆடின அந்த ஆக்ரோஷமான ஆட்டத்தை நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறம் கடைசியில வந்து ஆக்சரும் சுந்தரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடின அந்த பேட்டிங் இருக்கே, அது சும்மா கிளாஸ். அது மட்டும் இல்லாம பந்து வீச்சுல நம்ம ஆக்சர் படேல் 4 விக்கெட்டுகளை அள்ளுனாரு பாருங்க. அதுவும் நம்ம பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்.
முகமது சிராஜ் 2 விக்கெட்னு எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு மேய்ஞ்சதுதான் இந்திய டீமோட வெற்றியை 100% உறுதி பண்ணுச்சு. இப்ப நம்ம இந்திய டீம் இந்த 3 மேட்ச் இருக்கிற சீரீஸ்ல 1-0 முன்னிலையில இருக்கிறாங்க நண்பர்களே. நம்ம பசங்களோட அடுத்த டார்கெட் என்ன தெரியுமா? 2வது ஒரு நாள் போட்டியையும் ஜெயிச்சு இந்த சீரீஸை அப்படியே நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் 3வது மேட்ச்ல புதுசா ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அதை நம்ம பசங்க கெத்தா செய்வாங்களா மாட்டாங்களா? இந்திய டீமோட இந்த மரண மாஸ் மீண்டு வந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கத்தி சொல்லுங்க மக்களே. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடி போயிடாதீங்க. பெல் ஐகானையும் தட்டிட்டு போங்க.